ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம். சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. இன்னைக்கு மார்ச் மாதம் 24ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். அதை தொடர்ந்து நமக்கு ஒரு அழகான கேள்வியும் உண்டு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா சஷ்டி திதி. மேஷராசி அன்பர்களுக்கு சந்திரன் 2ஆம் இடத்துல இருக்காரு. ராசிநாதன் செவ்வாய் ராகு புதனுடன் சேர்ந்து லாபத்துல இருக்கார். மேஷராசி நேயர்களுக்கு இன்னைக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன குறைபாடுகள் இருக்கலாம். அலர்ஜி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு எல்லாம் அந்த அலர்ஜி சம்பந்தப்பட்டது கொஞ்சம் அதிகரிக்கும். இந்த சோரியாசிஸ் மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம். அதனால இன்றைய நாளில் கொஞ்சம் உங்க ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தலாம். உணவு பழக்க வழக்கங்களில் கவனமாக இருப்பது நல்லது. ரிஷபராசி அன்பர்கள், சந்திரன் ராசியில் அமர்ந்திருக்கிறார். ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று மனக்குறைகள் இல்லை. ராசிநாதன் சுக்கிரனும் லாபத்தில் அமர்ந்திருக்கிறார். அதனால இன்னைக்கு ரிஷபராசி அன்பர்களுக்கு தன லாபங்கள் உண்டு. பங்கு சந்தையின் முதலீடுகள் லாபத்தை தரும். புதிய மனிதர்களின் சந்திப்பு வெற்றியை தரும். மிதுன ராசி நேயர்கள், இன்று மிதுன ராசி நேயர்களுக்கு மனக்குறைகள் இல்லை. ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு அனுகூலமாகவே அமைகிறார். பல மாதங்களாக இருந்து வந்த ஒரு மன சோர்வு நீங்கும். இன்று உங்கள் பிள்ளைகளால் இன்று உங்களுக்கு மன நிம்மதியும் சந்தோஷமும் உண்டு. கடகராசி அன்பர்கள், இன்று கடகராசி அன்பர்களுக்கு வெற்றி தரக்கூடிய நாளாக அமைகிறது. பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரும். ராசிநாதன் சந்திரன் உச்சபலம் பெற்றிருக்கிறார். மன அமைதியான நாளாக இருக்கும். இந்த கடகராசி அன்பர்களுக்கு இன்று பல நாட்களாக இருந்து வந்த ஒரு மன போராட்டத்திலிருந்து வெளிவரலாம். சிம்மராசி நேயர்கள், இன்று சிம்மராசி நேயர்களுக்கு பல விஷயங்களில் இன்று வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். ராசியில் கேது, 7ல் ராகு, 8ல் சனி மற்றும் சூரியனுடன் கிரக அமைப்புகள் சாதகமற்ற நிலையில் இருந்தாலும் கூட இன்று உங்களினுடைய பூர்வ புண்ணிய பலத்தினாலும் குருவின் அனுகிரகத்தாலும் சிம்மராசி நேயர்களுக்கு பல வெற்றிகளும் நல்ல செய்திகளும் வந்து சேரும். உடல் ஆரோக்கியத்திலையும் நல்ல முன்னேற்றங்களும் மன நிறைவும் உண்டு. கன்னிராசி நேயர்கள், இன்று கன்னிராசி நேயர்களுக்கு ராசிநாதன் புதன் 6ஆம் இடத்தில் இருப்பது புதிய கடன் முயற்சிகளுக்கு வெற்றியை தரும். ராசிநாதனுடன் செவ்வாய் ராகு இருப்பதனால் உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து போகலாம். பங்கு சந்தையின் முதலீடுகள் நன்மையை தரும். துலாம் ராசி நேயர்கள், துலாம் ராசி நேயர்களுக்கு பலவிதமான மனக்குழப்பத்திலிருந்து வெளிவரலாம். இன்று உங்களினுடைய எண்ணங்கள் நிறைவேறும். பல நாட்களாக இருந்து வந்த மன சோர்வு தீரும். துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று மாலை பொழுது நன்மை தருவதாக இருக்கும். உற்றார் உறவினர்களினுடைய அனுசரணையும் மற்றும் எதிர்பார்த்த பண உதவியும் கைக்கு வந்து சேரும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு இன்று லாபகரமான நாள். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் விசாக நட்சத்திரக்காரர்களுக்கும் சந்திராஷ்டமமாக இருந்தாலும் கூட இன்று மன அமைதியும் சந்தோஷமும் உண்டு. விருச்சிக ராசி நேயர்கள், விருச்சிக ராசி நேயர்களுக்கு எதிர்பார்த்த பணவரவு கைக்கு வந்து சேரும். மேலும் இன்றைய நாளில் உங்கள் நண்பர்களால் சில மனக்குழப்பங்களும் பல நாட்களாக இருந்து வந்த மனவேதனையும் மாறும். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் இவர்களினுடைய குடும்பத்தில் விட்டு பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் வந்து இணைவது மனதிற்கு ஆறுதலை தரும். தனுசு ராசி நேயர்கள், தனுசு ராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு மன அமைதியை தரக்கூடிய நாளாக அமைகிறது. இன்று சந்திரன் 6ஆம் இடத்திலையும் குரு 7ஆம் இடத்திலையும் இருப்பது தனுசு ராசி அன்பர்களுக்கு எதிர்பார்த்த பணவரவு கைக்கு வந்து சேரும். குபேர யோகம் உடைய இன்றைய நாளில் தனுசு ராசி அன்பர்கள் புதிய வியாபார முயற்சிகள், தொழில் முயற்சிகளை செய்யலாம். பேச்சுவார்த்தைகள் வெற்றி அடையும். மகர ராசி அன்பர்கள், இன்று மனக்குறைகள் இல்லை. வீடு வாங்குவது, விற்பது மற்றும் வண்டி வாகனங்கள் வாங்குவது, விற்பது இதில் சார்ந்த விஷயங்களில் இன்று மகர ராசி நேயர்களுக்கு வெற்றி அடையக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. குடும்ப சூழ்நிலைகளில் இன்று உங்களுக்கு நல்ல ஒரு மன அமைதி உண்டு. பிள்ளைகளால் இன்று மன நிறைவும் சந்தோஷமும் கிடைக்கும். கும்பராசி நேயர்கள், கும்பராசி நேயர்களுக்கு இன்று குடும்பத்தில் அமைதியும் சந்தோஷமும் உண்டு. பிள்ளைகளால் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும்.
இன்று சகோதர சகோதரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். வேலை விஷயத்தில் சில மாற்றங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். இது நாள் வரையில் மனக்குழப்பமாக இருந்த ஒரு சில விஷயங்களில் வெற்றிகளும் இன்று உங்களுக்கு மன நிம்மதியும் சந்தோஷமும் ஏற்படும். மீனராசி நேயர்கள், மீனராசி நேயர்களுக்கு மனக்குறைகள் இல்லை. பலவிதமான முன்னேற்றங்கள் தரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. இன்று மீனராசி அன்பர்களுக்கு பலவிதமான உதவிகள் செய்ய உங்கள் நண்பர்களும் சகோதர சகோதரிகளும் முன் வருவார்கள். இது நாள் வரையில் இருந்து வந்த சொத்து தகராறுகள் மற்றும் குடும்பத்தில் இருந்து வந்த பண விஷயங்களுக்கு இன்று நல்ல சாதகமான முடிவுகளை பார்க்கலாம். 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். இந்த நாளுக்கான கேள்வியை பார்க்கலாம். தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகளுக்கு எந்த கிரகம் காரணமாக இருக்கும்? இதற்கு என்ன பரிகாரம் செய்யலாம்? தோல் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது சந்திரன் அதிபதி. அந்த தோல்ல இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷனுக்கு யாரு காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் வந்து காரணமாக இருக்கும். இப்போ ஒரு தோல்ல வரக்கூடிய நோய்கள்ல பல விதங்கள் வந்து உண்டு. ஒரு சிலருக்கு சோரியாசிஸ் மாதிரி நோய்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிரந்தர தீர்வு என்பது கிடையவே கிடையாது. அது வந்து கண்ட்ரோல்ல வச்சுக்கலாமே தவிர உங்களுக்கு அதுக்கு நிரந்தர தீர்வு கிடையாது. ஸோ அந்த மாதிரியான விஷயங்களுக்கு ராகுவும் ஒரு காரணமாக இருப்பாங்க. இப்ப சர்ப்ப சாபம் இருக்கு, இல்ல வந்து ஒரு சர்ப்ப பூமியில நம்ம வந்து நம்மளுடைய முன்னோர்களினுடைய பாபங்கள்லாம் சேர்ந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு அந்த வியாதி தீரவே தீராது. இந்த பாம்பு சட்டையை உரிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இப்ப இந்த சில வீடுகள்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா பாம்பு சட்டையை உரிச்சு வச்சுட்டு போகும். இந்த குடும்பங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக ஒரு சர்ப்பம் வாழ்ந்த பூமியை இவங்க அழித்த பாவம் வந்து இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு பரம்பரையில எல்லாம் இருக்காங்கன்னா இந்த சோரியாசிஸ் நோயெல்லாம் இருக்கும். ஸோ இந்த தோல் வியாதினாலே அது ராகு கேத்துனால் ஏற்படக்கூடியதுதான். அதுல சந்திரன் காரணமா செவ்வாய் காரணமா இப்போ நீங்க வந்து முகத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு முகப்பரு வரும். அது ஆக்னே அப்படின்னு சொல்றோம். அதுல ஒண்ணு வந்து ஒரு சில ஆக்னே ப்ரோன் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணலாம். மெடிசன் சாப்பிட்டாங்கன்னா சரியாயிடும். சில பேருக்கு அது ரொம்ப முகத்திலேயே ஒரு அம்மை தழும்பு மாதிரி குழியா மாதிரி அவங்களுக்கெல்லாம் வந்து அது பர்மனண்டாவே இருக்கும். அப்படிப்பட்டவங்களுக்கு சந்திரன் செவ்வாய் ராகுனோடது இருக்கும். ஒரு சிலருக்கு கட்டி வந்துகிட்டே இருக்கும். அதுல ஒரு சீழ் வடியறதோ அல்லது அந்த இன்ஃபெக்ஷன் குறையாமல் இருக்கிறதோ அந்த மாதிரி இருக்கும். அதுவும் தோல் சம்பந்தப்பட்டது தான். ஸோ ஒவ்வொரு விஷயத்திற்குமே ஒரு ஒரு கிரகம். இதுல சந்திரன் செவ்வாய் நமக்கு ஸ்டாண்டர்ட் அண்ட் ராகு கேது இவர்களினுடைய இந்த காம்பினேஷனும் இந்த மாதிரி சர்ப்ப சாபங்கள் இருக்கக்கூடிய குடும்பங்கள்லையும் இந்த ஸ்கின் டிசீஸ் வந்து தொடரும். இப்போ யானை கால்னு சொல்றோம் பார்த்தீங்களா, அதுவும் ஒரு வகையில அது ஸ்கின் டிசீஸ் தான். ஸோ இதுக்கெல்லாம் என்ன மாதிரியான தெய்வ வழிபாடுகளை செய்யணும்? இப்போ முகத்துல வரக்கூடிய பருக்கள், இல்ல முகத்துல இந்த மாதிரி கட்டிகள், இல்ல உடம்புல அங்கங்க வரக்கூடிய அந்த கட்டிகளுக்கெல்லாம் நீங்க வந்து மாரியம்மன் கோவிலுக்கு இந்த ஆடி மாசம் கூழ் ஊத்துறாங்க பார்த்தீங்களா, அப்போ அந்த கேப்பை வாங்கி கொடுக்கறது, இல்ல ஆடி மாசம் முழுவதும் அந்த வேப்பிலை வந்து நம்ம வீட்ல வச்சுக்கிறது. அண்ட் வேப்பஞ்சேலை நீங்க வந்து பெரியபாளையம் வந்து பார்த்தீங்கன்னா, அதுல வேப்பன் சேலை கட்டுறது அப்படிங்கிறது ஒரு பிரார்த்தனை வந்து இருக்கு. ஸோ இந்த மாதிரி வேப்பன் சேலை கட்டுற அந்த கோவில்கள்ல இந்த பிரார்த்தனைகளை நீங்க பண்ணலாம். புத்து இருக்கக்கூடிய ஆலயங்கள்ல இந்த மாதிரி ஸ்கின் டிசீஸ் இருக்கிறவங்க எப்பொழுதுமே வழிபாடு செய்யறது ரொம்ப விசேஷம். அரச மரமும் வேப்ப மரமும் சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த இடத்துல நாக பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க. கண்டிப்பா ஆடி வெள்ளிக்கிழமை, தை வெள்ளிக்கிழமை, தை செவ்வாய், ஆடி செவ்வாய் இந்த நாட்கள்ல அவங்க போய் அங்க வழிபாடுகள் செய்யறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ இப்படி நம்ம வந்து ஒரு சில விஷயங்களை தொடர்ந்து நம்ம பண்ணும் பொழுது நமக்கு அந்த ஸ்கின் ப்ராப்ளம் அப்படிங்கிறது போகும். மறக்காம ஒவ்வொரு பௌர்ணமியிலையும் சந்திரன் பலத்து இருக்கக்கூடிய நாள்ல அரிசி தானம் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம். ஸோ நான் சொல்லியிருக்கிற பரிகாரங்கள் எல்லாமே ரொம்ப சிம்பிளான ஒன்று தான். இதுல ஏதாவது ஒன்றை நீங்க வந்து தொடர்ந்து பண்ணுங்க. கண்டிப்பா உங்க ஸ்கின் ப்ராப்ளம் சரியாகும். என்ன நேயர்களே, இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.